அண்மை செய்தி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விறுவிறுப்பாக நடந்த உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. மதுரை அவனியாபுரத்தில் காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. பல சுற்றுகள் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை காளையர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். காலை முதல் தொடங்கி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றுள்ளது. 22 காளைகளை அடக்கி வலையங்குளம் பாலமுருகன் என்பவர் முதலிடத்தை பிடித்து காரை பரிசாக வென்றுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி காலை தொடங்கி பல சுற்றுகளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 22 காளைகளை அடக்கி வலையங்குளம் பாலமுருகன் முதலிடத்தை பிடித்து காரை பரிசாக வென்றுள்ளார். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டியில் 57 பேர் காயமடைந்துள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள், உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என மொத்தம் 57 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்காக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயிலானி, இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி காலை முதலே தொடங்கி தற்போது வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது. இதன் முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கீதா. உலக பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 7:20 மணி அளவிற்காக தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில ஒவ்வொரு சுற்றுகளிலும் 90 காளைகள் என்ற விதம் அவிழ்த்து விடப்பட்டது. அதே போன்று மாடுபிடி வீரர்களும் ஒவ்வொரு சுற்றிற்கும் 50 வீரர்கள் என்ற அடிப்படையில மாடுபிடி வீரர்கள் களம் கண்டார்கள். மாடுபிடி வீரர்களா அல்லது மாடா என்பது போன்று ஜல்லிக்கட்டு போட்டி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக 12 சுற்றுகளாக இன்றைய தினம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது ஒட்டுமொத்தமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் சுமார் 900க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதில் 550க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மாடுபிடி வீரர்கள் டோக்கன் அடிப்படையிலும் அதே போன்று மாட்டின் உரிமையாளர்களும் டோக்கன் பெற்ற மாடுகளுக்கு மட்டுமே வரிசைப்படியாக மாடுகள் என்பது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக டோக்கன் பெற்றிருந்தாலும் கூட அந்த மாடுகள் வாடிக்கை வருவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக மாட்டின் கொம்புகள் கூர்மையாக இருக்கிறதா, குறிப்பிட்ட உயரம் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும், அதே மாட்டின் உரிமையாளர் தான் அந்த மாட்டை அழைத்து வருகிறார்களா, புகைப்படத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாடுகள் தான் வருகிறதா என்பது தொடர்பான முழு சோதனை என்பதும் நடத்தப்பட்டது. அந்த சோதனைக்கு பிறகாக மாடுகள் தகுதி நீக்கம் என்பதும் சில மாடுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகாகவே அனுமதி என்பது வழங்கப்பட்டது. இதே போன்று மாடுபிடி வீரர்களுக்கு முன்னால் சில கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. உரிய மருத்துவ பரிசோதனை செய்திருக்க வேண்டும். அதே போன்று மது உள்ளிட்ட ஆல்கஹால்கள் அழுந்தாமல் தான் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில முதல் சுற்று துவங்கும் போது 2ஆம் சுற்றுக்கான அந்த மருத்துவ பரிசோதனை என்பது மருத்துவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்கு பின்னதாகவே 50 ஒவ்வொரு சுற்றிற்கும் 50 மாடுபிடி வீரர்கள் என்ற அடிப்படையிலேயே மாடுபிடி வீரர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெறக்கூடிய அதிக மாடுகளை பிடிக்கக்கூடிய முதல் 3 வீரர்கள் அடுத்த சுற்றிற்கு தகுதி பெறுவார்கள். அது போன்றுதான் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இறுதியிலாக அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி முதல் சில 8 ரவுண்ட்கள்ல முன்னிலையில இருந்து வந்த சூழ்நிலையில
8வது சுற்றில் வருகை தந்த வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ஒரே சுற்றில் 18 காலை பவித்ர நினைவுகளோ அவங்க எல்லாரும் கோவை சிண்டிகேட் கர்ணனு தனபாலனு எஸ்என் செல்வகுமார் ஐயா அண்ணன் அவங்க எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டி எங்க அண்ணன் இல்லாட்டி இன்னைக்கு நான் ஆடு பிடிச்சிக்க முடியாது. சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு கனவு நேது. நினைச்சீங்களா? நினைச்சுதானே வந்தமே. எங்க அண்ணனுக்காண்டி பிடிச்சி விளாச்சேரி விஸ்வ அண்ணனுக்காண்டி பிடிச்சி நிறைய போட்டியில கலந்துருக்கோம். எங்க பண்றீங்க? ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல சின்ன பிள்ளை இருந்து பவித்ரன் நான் டிகிரி முடிச்சு சும்மா கிடைச்ச வேலைக்கு தானே போயிருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும் ஆடு பிடிச்சி வரவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும். அதே மாதிரி ஒண்ணு ஃபர்ஸ்ட் மட்டும் பெருசு இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 பேருமே ரொம்ப கடுமையா தானே இருந்துச்சு போட்டி. எங்க அன்னைக்கு இல்லாட்டி நான் அன்னைக்கு மாடு சின்னப்பட்டி முத்தாளம் அவங்க உசிலம்பட்டி நீர்வீழ்ச்சி அருண் மாமா உரிய மாமா என் அண்ணன் கோயம்புத்தூர் எல்லாம் தனித்தனியா சொல்ல வரும்ல. என் எல்லா குடும்பம் அது வந்து தனித்தனியா எனக்கு இப்பதானே மேரேஜ் ஆச்சு. அது வச்சு விடல அது வச்சு என் பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும். யாருமே வந்து ஏழை பாலை மாடு பிடிக்க வராங்க, ஏழை பாலை தான் மாடு பிடிக்க வராங்க. அரசாங்க வேலை எதனாச்சும் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். யாருமே வந்து சும்மா வந்து மாடு பிடிக்கல, எல்லாருமே டிகிரி ஏதோ ஒரு படி படிச்சுதானே மாடு பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னே. நவீன் ரொம்ப கடுமையா இருந்துச்சுண்ணே, போட்டி ரொம்ப கடுமையா இருந்துச்சுமா. ஆமாண்ணே, எங்களுக்கு 41 நிமிஷம் தானே கொடுத்தாங்க, மத்த பேச்சுக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்கண்ணே. இல்லாட்டி நான் நிறைய மாடு பிடிச்சிருக்கேன். ஆமா அது சொல்லிட்டேன். எவ்வளவு நாள் அந்த மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணம் மறுபடியும் எனக்கு கிடைக்காது. கடுமையான போராட்டம். விளாச்சேரி விஸ்வ அண்ணனுக்கும் பவித்ர நிலைக்குழு அவரு அண்ணன் இறந்துட்டாப்ல. அவருக்கும் பயிற்சியில அப்படிலாம் இல்லண்ணே. நம்ம மனசு தானே காரணம். ஒண்ணும் பயிற்சிலாம் கிடையாது. நம்ம மனசுல பிடிக்கணும் நினைச்சா பிடிக்கணும், பேசக்கூடாது, அதிகமா செயல்ல செய்யணும். அவ்வளவுதான். பிரைஸ் வாங்கிட்டீங்க, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. உங்க மிஸ்ஸஸ் என்ன பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? போன ஸ்டாப் பண்ணிட்டேன். பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த வைப் எங்க அண்ணன் எல்லாத்தையும் நான் அந்த மாடு பிடிச்சிருக்கேன். ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு அரசுக்கு வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை எதனாச்சும் கொடுத்தாங்க. இருபத்தி 2 காளைகளை அடக்கி முதலிடத்தை பிடித்த பாலமுருகன் நிகழ்ச்சியாக தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் ஜெயலானி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். ஜெயலானி, சொல்லுங்க, தற்போது பாலமுருகன் அவர்கள் முதலிடத்தை பிடித்து பரிசை வென்றுள்ளார். 57 பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் நம் தகவல் பார்த்தோம். அவர்களுக்கு சிகிச்சை முறை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அவர்களுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வினிதா, அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் என்ற அடிப்படையில பங்கேற்பார்கள். அந்த சுற்றில் அதிக காளைகள் பிடிக்கும் பட்சத்தில் அவர்கள் அடுத்த சுற்றிற்கு தகுதி பெறுவதாக அனுமதிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில முதல் 8 சுற்றுல முன்னிலையில இருந்தது அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த, அதாவது 2வது பரிசு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கார்த்தி என்ற நபர் தான் முன்னிலையில இருந்தார். 8வது சுற்றுல களமிறங்கிய அந்த வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் ஒரே சுற்றுல 18 காளைகளை பிடித்து முதல் இடத்திற்கு முன்னிலை வகித்தார். இதனை தொடர்ந்து இறுதி சுற்றுகளையும் களம் கண்டார். தொடர்ந்து அது 12வது இறுதி சுற்றுல
ஒவ்வொரு சுற்றுகளிலையும் அதிக மாடுகளை பிடித்த மாடுபிடி வீரர்கள் ஒட்டுமொத்தமாக 20க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றார்கள். அந்த போட்டியிலும் கூட 18 கூடுதலாக 4 மாடுகளை அடக்கி தனது வீரத்தை பறைசாற்றுவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 22 காளைகளை அவனியாபுரம் உலக பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளைகளை அடக்கி வளையகுளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் முதல் பரிசை தட்டி சென்றால் முதல் பரிசை வெற்றி அடைந்த பாலமுருகனுக்கு கார் பரிசாக அளிக்கப்பட்டது. இதே போன்றே சிறந்த காளையர்களாக திகழ்ந்த அவருக்கு சற்றும் சளைப்பில்லாமல் 17 காளைகளை அடக்கிய அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி 2வது பரிசாக பைக்கினை வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டி என்பது காலை முதலாகவே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு காயம் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்ற இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையிலாக ஒட்டுமொத்தமாக 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். இதில் 11 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக இன்று காலை 7:30 மணி அளவிலாக தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டதில் 600 வீரர்கள் பங்கேற்பதற்கான ஆன்லைன் முன்பதிவு என்பது செய்யப்பட்டது. ஆன்லைன் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான உரிய பரிசோதனை என்பது மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும். அந்த மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் 12 நபர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக 12 சுட்டுகளில் 573 பேர் பங்கேற்றிருந்தார்கள். அதில் 560 பேர் போட்டியில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 12 சுட்டுகளாக நடைபெற்றது. இந்த ஒட்டுமொத்தமாக 12 சுட்டுகளை பொறுத்தவரை காயமடைந்தவர்களின் விவரங்களை பார்க்கும்போது மாடிப்பிடி வீரர்கள் 28 நபர்கள் சிறிய சிறிய காயங்களுடன் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மாட்டின் உரிமையாளர்கள் பிறவாடி பகுதியிலும் கனெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளிலும் மாட்டுகளை சேகரிக்கும் போது 23 நபர்களும் பார்வையாளர்களாக வருகை தந்த 9 நபர்கள் என ஒட்டுமொத்தமாக 60 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் மேல் சிகிச்சைக்காக பலத்த காயமடைந்தவர்கள் என பார்க்கப்படும் போது 11 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒட்டுமொத்தமாக இன்று காலையிலிருந்து பரிசோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்ட காளைகளை பொறுத்தவரை 931 காளைகள் ஒட்டுமொத்தமாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 986 காளைகள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த போதும் 47 காளைகள் முறையான ஆவணங்கள் கொண்டு வரவில்லை என்பதாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. 12 சுட்டுகளில் 900க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று உலக பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாகவும் உற்சாகத்தோடும் ரசிகர்கள் ஆரவாரத்துக்கு ஏற்றாற்போல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் முதல் பரிசை 8வது சுற்றில் களமிறங்கிய வளையகுளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் முதல் பரிசை தட்டி சென்றிருப்பது அப்பகுதி மக்களுக்கு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. பாலமுருகன் பேட்டியளிக்கும் தனது நண்பர்களின் உதவியால் தான் இந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் உலக பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை பெற்றிருக்கிறேன் என்பதாக நிகழ்ச்சியோடு பதிவிட்டார் வினிதா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலாலி.